115 பாயிண்ட்ஸ். இன்னும் ஒரு ஹை பெருசாக இருக்குது, இன்னும் இருக்குது, வேற லெவல் மூவ்மெண்ட் இருக்குது, இன்னொரு 20-30 பாயிண்ட் இருக்குது மேலே. விட்டுற போகிறீங்க, விட்டுட்டு ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. பியூட்டிஃபுல். போதும், அவ்வளோதான். குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி ஒரு ரெப்போ ரேட் அதுக்காக ஆர்பிஐ ஒரு மீட்டிங் இருந்துச்சு ஒரு 10 மணிக்கு. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரேட் ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ ஒரு இடத்துலையும் நம்ம பிளான் பண்ணும் போது ஸோ மார்க்கெட் வந்து ஒரே ஒரு டைரெக்ஷன் கூட கொடுக்கல. ஸோ ஒரு வாட்டி இப்படி பார்த்தீங்கன்னா மேலே கீழே தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஜோனுக்குள்ளேயே நம்ம வெயிட் பண்ணி பர்ஃபெக்டாக இந்த இடத்துல வந்து வென் வி ஹேட் அ செட்டப், ஈவன் தோ நம்மளுக்கு நியூஸ் பேஸ்டு நம்மளுக்கு ப்ராப்பராக இல்லைன்னா கூட, ஸோ இதை பர்ஃபெக்டாக டிடெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ட்ரேட் என்ட்ரி கொடுத்துட்டு வி ஃபிக்ஸ்ட் அப் த டார்கெட். ஏன்னா காலையிலேருந்து இதை வெயிட் பண்ணி இந்த பாயிண்ட் எடுத்தோம். ஸோ இந்த ஏரியாவில் ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிவிட்டு மோர் தென் 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம பார்க்கும்போது ஒரு டார்கெட்டாக நம்ம ப்ராப்பராக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணினே போகணும். ஸோ இந்த வரைக்கும் அந்த டார்கெட்டை ப்ராப்பராக வச்சுட்டு லைவ்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த பாயிண்ட்டை மேக்ஸிமம் கேப்சர் பண்ணோம். பட் அந்த தைரியம் வந்து அந்த கேன்லோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விக்ரஸாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த பதட்டம் இருக்கும், உள்ள நுழைய முடியுமா முடியாதானு. ஆனால் இதில் நிறைய பேர் இதில் ப்ராஃபிட் பண்ணி அவ்வளோ அழகாக உள்ள நுழைஞ்சு எடுத்திருக்காங்க. சரி, மைனர் ட்ரெண்டு ஃபுட் சைடு இருக்குது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஆனால் மேஜர் ட்ரெண்ட் இப்போ கூட நம்மளுக்கு இதுதான், கால் சைடு தான் பார்க்கணும். கொஞ்ச நேரம் பொறுத்து திருப்பி இது க்ரீன் ஆகும், விட்டுற போகிறீங்க, வெயிட் பண்ணலாம். இன்னொரு 2-3 நிமிஷம் கழிச்சு இது க்ரீன் ஆகிடும், இது திருப்பி ரெட் ஆகிடும், இன்னும் கீழே வரட்டும். அது கால் சைடு திருப்பி ஒரு ட்ரேட் இங்கேருந்து எடுப்போம் 703லேருந்து. அங்கே இல்லைன்னா விட்டுடலாம், கீழே போயிடுச்சுன்னா. இங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பி போச்சுன்னா ஒரு ட்ரேடு ரெடி ஆகும். இப்போ நம்ம புட் சைடு போகல, ட்ரெண்டு வச்சு தான் ட்ரேட் எடுக்கணும். இன்றைக்கி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தில் எடுக்கணும். கால் சைடு தான் நம்ம மைண்ட் இருக்குது, மேஜர் ட்ரெண்டு. ஸோ அதிலே பார்க்கலாம். எஸ், பியூட்டிஃபுல், ரெடி ஆயிடுச்சு. லாட் போட்டுங்க. கால் சைடு என்ட்ரி, கால் சைடு ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணுற போகிறீங்க. இந்த பிளாஸ்ட் இங்கேயே கொடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஒரு வாட்டி பிளாஸ்ட், திருப்பி செகண்ட் பிளாஸ்ட். இது $740 டிசைட் பண்ணுங்க. 740. இவ்வளோ அக்ரஸிவான கண்டிஷனில் இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் நம்ம கால் சைட் பார்க்குறோம். ஸோ இது பிரேக் ஆகிட்டு மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இது மூவ்மெண்ட்டே வேறு. பட் இந்த ரேஞ்ச் இன்னும் உடையல. ஸ்பாட்டில் பார்க்கணும். ஸ்பாட்டில் பாருங்கள், ரேஞ்சை நம்ம இன்னும் உடைக்கல, உடையாதே ட்ரேட் பார்த்துன்னுக்குறோம். ட்ரையல் பண்ணுங்க. ஸோ வெறும் பியூட்டிஃபுல்லாக வருது. இதில் டைரக்ஷனல் ஆயிடுச்சுன்னா கதையே வேறு. இது பெரிய பாயிண்ட்டு வந்துடுச்சு, இந்த வாட்டி போயிடும். இந்த வாட்டி அந்த டார்கெட் கொடுத்துரும். இந்த டார்கெட் திருப்பி வரும். இது ஒரு டார்கெட்டு 51, 53. அடுத்தது இது ஒரு டார்கெட் இருக்குது 63, அதையும் தொடும். 2 டார்கெட்டுங்குது. இந்த டார்கெட் தொடும். இதை உடச்சிச்சுன்னா பெரிய டார்கெட் இருக்குது 800 டார்கெட் அடுத்தது. பட் ஃபுல்லாக வேணுமான்னு நீங்கள் பாருங்கள். அவ்வளோ தூரம் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 800 வரைக்கும் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் ஒரு 80% கிடைச்சா கூட போதும். பட் இது மூவ் ரெடி ஆயிடுச்சு, போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதை உடச்சிட்டா இன்னொரு 20 பாயிண்ட் மேலே இருக்குது. இதுக்கு மேலே இன்னொரு 20 பாயிண்ட் இருக்குது. 800 டார்கெட். இவ்வளோ தூரம் வருது. நீங்கள் ஃபுல்லாக வேணுமா இல்லை டக்குன்னு ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் யூ கேன் பிளான் யுவர் ட்ரேடு. 800, ஸோ 800க்கு மேலேயும் இருக்குது பாயிண்ட்டு. 800 ரவுண்ட் நம்பர்னால சைக்கலாஜிக்கலி அதில் ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். அதனால் மேலே இன்னொரு 20 பாயிண்ட் இருக்குது. அங்கே சஸ்டெயின் ஆச்சுன்னா 20 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வருது. 820, 830 பார்க்கலாம். நம்மளது ஹையை டேஸ் ஹையில் போயிருக்குது. ஸோ ப்ரெடிக்டிங் த மார்க்கெட் டைரக்ட்லி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரேடில்.
தப்பான டைரெக்ஷனில் நம்ம இருந்திருந்தோம்னா இப்போ எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் பார். டே ஸ்லோவாக பிரேக் ஆகிடுச்சு இந்த ரெசிஸ்டண்ட்டை. இப்போ இது ஃப்ரீ ஆகி போச்சு, சப்போர்ட்டுக்கு மேலேயே வந்துச்சு. ஸோ நம்ம இது சப்போர்ட் அப்போதுலேருந்து பிளான் பண்ணோம். ஸோ யூஆர் இன் அ சேஃபர் சைடுன்னு கால் சைடு. சப்போர்ட்டுக்கு மேலேயே வந்துட்டோம், இது சப்போர்ட்டுக்கு கீழே போயிடுச்சு. ஒரு பாயிண்ட் 20-30 பாயிண்ட் ப்ராஃபிட்லேயே உட்காந்துக்கிறீங்க. ஸோ 85 பொறுமையாக பாருங்கள் பாயிண்ட்டு. ஸ்லோவாக மேலே போயிடும். நிஃப்டி கொஞ்சம் தொல்லை கொடுக்குது, விட்டுரும். அது நிஃப்டி கொஞ்சம் தொல்லை கொடுக்குது. சரி, அது பிளாஸ்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு 800 டார்கெட்டு. 800 முடிச்சிட்டோன்னே இது ஒரு டார்கெட் இருக்கு பாருங்க. அடுத்த டார்கெட் இது அப்போவே வந்திருக்க வேண்டிய டார்கெட்டு 130.14. பியூட்டிஃபுல். ட்ரையல் பண்ணுங்க. இப்போ இது கடைசி பாயிண்ட்டு 115 பாயிண்ட்ஸு. இதுக்கு மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இறங்கிங்க. இன்னும் ஒரு ஹை அடிக்கும், விட்டுற போகிறீங்க. 115 பாயிண்ட்ஸ், இன்னும் ஒரு ஹை பெருசாக இருக்குது, இன்னும் இருக்குது, வேறு லெவல் மூவ்மெண்ட் இருக்குது, இன்னொரு 20-30 பாயிண்ட் இருக்குது மேலே. விட்டுற போகிறீங்க, விட்டுட்டு ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. பியூட்டிஃபுல். போதும், அவ்வளோதான். 132 பாயிண்ட்ஸ். பியூட்டிஃபுல்லான ட்ரேட். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? போதும், விட்டுருங்க. ஒரு ரெட் கேண்டில் வரும். 132 பாயிண்ட்ஸ் கால் சைடு. இதுக்கு மேலே நியூஸ் பேஸ்டு தான், கொஞ்சம் ரிட்ரேஸ் ஆகி வேறு லெவலில் போகும். ஸோ இதுக்காக தான் நம்ம காலையிலேருந்து வெயிட் பண்ணியிருந்தோம் இந்த 132 பாயிண்ட்ஸ்க்கு. பட் மார்க்கெட்டு எவ்வளோ கிளவராக பிஹேவ் பண்ணிச்சு பாருங்கள். 2 வாட்டியும் எடுத்தோம்னா நம்ம கால் சைடு. புட் சைடு தொடவே இல்லை ஒரு வாட்டி கூட. நம்ம நீங்களும் இந்த கூகுள் மீட்டில் காலையில் 9:15 10 மணிக்குள்ளே ஜாயின் பண்ணி இதில் ட்ரேட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த நம்பர் 75400050க்கு கால் பண்ணலாம். டெய்லி லைவ் நடக்கும். ஸோ நம்ம டைரக்ஷனை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி வச்சு. இப்போ குட் ஈவினிங். இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வி ஹாவ் அ பார்ட்னர்ட் வித் அலைஸ் ப்ளூவில் பார்ட்னர் ஆகிட்டு இருக்கோம். இந்த பார்ட்னர் ஆனதில் என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு 30 to 40 மெம்பர்ஸை மட்டும் நம்ம ஸ்பெஷலாக செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் தே ஷுட் ஹேவ் ஒரு 1 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு எதுக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறேன்னா, ஸோ 2 to 3 ட்ரேட்ஸ் எக்ஸ்பைரி ட்ரேட்ஸ் பண்ணுவோம். அந்த ஸ்கில் உங்களுக்கு தெரியணும். அந்த ட்ரேட் கொடுக்குறேன்னா எதனால் அந்த ட்ரேட் கொடுக்குறேன்னு அந்த அளவுக்கு அந்த இன்புட் அப்சார்ப் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் கேப்பபிலிட்டி. ப்ளஸ் ரெகுலர் ட்ரேட்ஸில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆஸ் யூஷுவல் அவர் மார்னிங் லைவ் வில் பி ஃப்ரம் 9 o'clock to 10 o'clock. அதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. ப்ளஸ் அதுக்கு மேலே லேர்னிங் இருக்கிறவங்க யாராக இருக்கிறீங்களோ அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஒரு 40 மெம்பர்ஸ் மட்டும் யார் இது அலைஸ் ப்ளூவில் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும் அந்த 40 மெம்பர்ஸை ஒரு செப்பரேட் டீமாக வச்சுட்டு we are going to trade like at least 2 to 3 expiry per month. ப்ளஸ் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அட்வான்டேஜஸ், எப்பப்போ நல்லா பிளாஸ்ட் ஆகுதோ டைரக்ஷனல் ட்ரேட்ஸ் எப்படின்னா 10 மணிக்கு மேலே கிடைக்குதுன்னும் போது ஐ மே ஜஸ்ட் கிவ் யூ கால். அது வாட்ஸ்அப்பில் ஒரு தனி குரூப்பாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ரிக்குவயர்மெண்ட்னா ஒன்றுமே வேணாம். அக்கௌண்ட் இதில் ஓப்பன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நல்ல சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும். சிஸ்டம் ஸ்பீடு இருக்கணும். எக்ஸ்பைரி ட்ரேடிங் ஸ்கில்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். வித்தின் 15 days we are going to start this batch. இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அலைஸ் ப்ளூ டீம் வில் காண்டாக்ட் யூ அண்ட் ஓப்பன் த அக்கௌண்ட் ரிகார்டிங் திஸ் அண்ட் வில் ஸ்டார்ட் அப் வித்தின் 15 daysல இந்த பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். 15 to 20 daysல 40 to 40 மெம்பர்ஸ் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா பை நேம்ஸ் ஐ ஷுட் நோ தெம். அண்ட் இது ஒரு பெரிய டீமாக இருக்கணும். ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். இதில் லேர்னிங் பிகினர்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா தயவுசெய்து இதில் வேணாம். உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் 9 to 10 நீங்கள் ட்ரேட் பண்ணுற அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அது இல்லாத இது தனியாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வெறும் ஃப்ரீ செஷன் தான். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கேட்டுட்டு இருக்காங்க சார் ஒரு பெரிய டீம் தனியாக பண்ணலான்னு. இதுக்கு இந்த சான்சஸ் நம்ம உபயோகிச்சுக்கிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஒரு 15 days நம்ம ட்ரை பண்ணிவிட்டு தென் we will see. Within 15 days we are going to start this batch. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுவும் நீங்கள் சார்ஜஸ் பண்ண தேவையில்லை. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். பார்த்துட்டு நம்ம வில் டிசைட் ஹவு பிக் த கேபிட்டல் இஸ் கோயிங் டு க்ரோ. அதுக்கப்புறமா நம்ம வில் பிளான் திங்ஸ் லேட்டர். தேங்க்யூ.